அபிஷேகம் பெற்றிருக்கோம் அப்படின்னா அந்நியர்கள் யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, நமக்கு அட்வைஸ் பண்ணணுன்றது. ஏனென்றால் சத்தியத்தை குறித்து சத்தியவனாகிய தேற்றவாளன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதர்களாகிய அந்நியர்களோ நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு நன்மையான காரியங்களை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை அறியாதவர்கள் சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம் அண்டையிலே வார்த்தை உண்டு. நம் கண் கண்ட கடவுள் தெய்வம் இந்த வேதவசம் தான் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் நம்ம கண்ணால் பார்க்கிற சாமி. இந்த வார்த்தைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை போய் நடக்கிறவன் யாரோ அவன் நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள. இந்த வார்த்தையில் ஒன்று வார்த்தையும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் கட்டாயம் அழிந்து போகிறதில்லை என்று வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். அப்ப நம்ம சாமியை பார்க்க முடியறதில்ல, சாமியை நம்ம கையில் தொட முடியறதில்ல, சாமி எங்கடா இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. நான் சொல்றேன், நமக்கு ஆண்டவர் சாமியே என்னதான் அப்படின்னா இந்த பைபிள் தான். ஆமென். ஏன்னா இதை கண்ணால பார்க்க முடியும், கையால் தூக்க முடியும், படிக்க முடியும், உணர்ந்து கொள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. எனவே இதுக்கு நமக்கு நிச்சயம் உண்டு. இந்த கடவுள் படி வாழ்ந்தா போதும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியில வித்திட்டது. அந்த வித்தாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில இருந்தார். அவர் இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்று பரலோகத்தில் இருக்கிறார். அந்த தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தை நாம் புரிந்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் அனுப்பியிருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். இந்த வசனத்துமே நிற்க எவனும் அவன் விழுந்து போகாமல் இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அப்ப கண்ணால் பார்க்கிற ஒரு கடவுள், நான் கண்ணால் பார்க்கிற சாமி இது. ஒவ்வொரு வசனமும் நான் தேவனாக பார்க்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனுஷன் உருவாக்குறது இல்லை, நேரடியாக வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என் கண்ணால் பார்த்து வாசிக்க கூடிய ஒரு கடவுளை என்னோட வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. சங்கீதம் 119 வாசிக்கிறோம். 105 என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு தான் வெளிச்சம். 72 வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம், நீ விரும்பின வேதமே எனக்கு நலம். காசு, பணம், பொருள், அழகு, ஆஸ்தி, எல்லா ஞானம், சொத்தை பார்க்கிறோம், இந்த வேதமே நலம் என்று சொல்லி நம்ம 72வது வசனம் 119 சங்கீதத்தில் நம்ம படிக்கிறது. அப்போ வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வசனம் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது. வசனத்தை நம்ம நேசிக்கும் போது, வசனம் ஒரு கடவுளாக பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை தெய்வனாக பார்க்கும்போது அது அவனுக்குள் கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது என்று சொல்லுகிறது. இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் மரித்த பிற்பாடும் இந்த வார்த்தை ஒரு சந்ததிக்கு என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். அந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அப்போ அபிஷேகம் தேவனால் பெறப்பட்டபடினாலே உங்களுக்கு ஒரு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ஆலோசனை கேட்க கூடாதுன்னு அவசியம் இல்லை, அதாவது அர்த்தம் இல்லை. ஆலோசனை நிச்சயமா கேட்கணும். ஆலோசனை இல்லாத ஜனங்கள் வேகமாய் கெட்டு போனார்கள். ஆலோசனை இல்லாத ஜனங்கள் அறிவில்லாதவர்கள். ஆலோசனை நிச்சயமா நம்ம தேவை. ஒரு விஷயம் செய்யும் போது பரிசுத்தவான்களோட ஐக்கியம், பரிசுத்தவான்கள் நம்ம கூட பேச வார்த்தைகள் எல்லாம் நிதானித்து தான் ஒரு செயல்களை செய்ய போறோம். ஒரு